மைக் 1, மைக் 2, மைக் 3 எல்லாரும் வாங்கடா. இதுல ஒண்ணும் குறைச்சல. வெல்கம் பேக் டு ஃப்ரைடே சாட்ஸ் மக்களே. குற்றம் புரிந்தவன் அப்படின்னு ஒரு புது தமிழ் வெப் சீரிஸ் ரிலீஸ் ஆயிருக்கு சோனி லைவ்ல. ஸோ அதோட ரிவ்யூ இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். பசுபதி அண்ட் விதார்த் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த வெப் சீரிஸோட மெயின் கேரக்டர்ஸ். ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸும் டாப் நாச்சா இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி நான் சின்னதா கூட எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து இந்த 3 எபிசோடும் நீங்கள் வந்து லிட்ரலாக ஒரு பேய் படத்தை பார்க்குறத விட பயமாக இருக்கும். பயம் இந்த சென்ஸ், அந்த ஒரு ஃபீல் அப்படியே திக்குன்னு தான் இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது, மாட்டிப்பானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நம்மளே வந்து ஒரு நல்ல ரிலாக்ஸேஷனுக்கு ஒரு க்ரைம் த்ரில்லர், ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்தை பார்க்கலாம், சீரீஸை பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இவங்க கொண்டு போகிற த்ரில்லுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுறோம். எனக்கு வந்து லிட்டரலாக அந்த 4th எபிசோட் 5th எபிசோட்லாம் பார்க்கும்போது எப்போ தான் சீக்கிரம் முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். 5th எபிசோடில் வந்து அந்த இன்ட்ரெஸ்டிங்காக அந்த த்ரில்லிங்காக போகிற ஃபீலை கட் பண்ணிவிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானருக்கு அப்படியே மாறுது. ஸோ அதுக்கப்புறம் 6th and 7th பார்த்தீங்கன்னா இதோட ரைட்டிங் வேறு லெவலில் இருக்கும். ஒரு யாருமே ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு 2 ட்விஸ்ட் வரும் 6th and 7th எபிசோட். அந்த 7th எபிசோட் தான் லாஸ்ட்டு. ரொம்பவே ஒரு சூப்பரான வெப் சீரிஸ். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல தமிழ் வெப் சீரிஸ், நல்ல த்ரில்லர் வெப் சீரிஸ் கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து அதர் லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணி ரிலீஸ் ஆகும் தான் நினைக்கிறேன். ஸோ இந்தியா ஃபுல்லாமே ஒரு நல்ல வரவேற்பு இந்த வெப் சீரிஸ்க்கு இருக்கும். இந்த வெப் சீரிஸ்க்கு மியூசிக் வேறு லெவலில் போட்டிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ராட்சசனில் ஆல்ரெடி உங்களுக்கு சீனே வந்து பயங்கர த்ரில்லிங்காக போயிட்டுருக்கும். அந்த இடத்துல வந்து அந்த கீபோர்டோட அந்த ஒரு டியூனு, அந்த மியூசிக் பார்த்திங்கன்னா அப்படியே அதை இன்னும் எலிவேட் பண்ணும். அதே மாதிரி டிட்டோ இந்த வெப் சீரிஸ்லேயும் இருக்குது. ஆல்ரெடி அங்கே சீனே வந்து ஒரு பயங்கர த்ரில்லிங்கான சீனு. அதில் வந்து மியூசிக் வந்து ஒரு பேய் படத்தோட மியூசிக் போட்டால் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும். ஸோ அப்படியே அந்த ராட்சசனோட அந்த வைப்ஸு அது எல்லாமே இந்த சீரீஸில் கிடச்சிது. இந்த சீரீஸில் நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் வேணால் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த 5th எபிசோடு வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரி ராட்சசன் மாதிரி அப்படியே போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக, ஒரு நார்மல் த்ரில்லராக மாறுது. ஸோ அப்படி இல்லாமல் மேபி அந்த ஒரு த்ரில் வந்து அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னா 5 out of 5 கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ரிவ்யூவரும் இல்லை எந்த ஒரு ஜென்ரல் பப்ளிக்கோ ஆடியன்ஸோ யாருமே தயங்கவே மாட்டாங்க. தயக்கமே இல்லாமல் 5 out of 5 கொடுக்கலாம். ஸோ எனிவே எங்களோட ரேட்டிங்கும் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 எபிசோடுக்கு கொடுத்ததுனாலேயே கண்டிப்பாக 5 out of 5 தரோம். மறக்காமல் இந்த வீக்கெண்டோ இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் இந்த வெப் சீரிஸை பார்த்து என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கோங்க.